குறிப்பாக சொல்ல போனால் இந்த கருத்துக்களுக்கு எதிராக எல்லாம் நீதிமன்றத்தினூடாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். அப்போதுதான் அந்த நீதிமன்றத்தின் நிலைப்பாடுகள் பொதுமக்களுக்கு புரியும். இப்போது தடுப்பு காவல் அங்கு தொடர்கிறது. இதனை பார்த்து கொண்டிருக்கின்ற போது இன்னும் ஒரு விடயம் அவதானிக்கப்பட்டிருந்தது. இந்த வேளையில் வழக்கு நடவடிக்கைகளை பார்வையிடுவதற்காக கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் அனுராதா ஜெயம்பதி, மத்திய மாகாண முன்னாள் ஆளுநர் மிகுந்தலை விகாரையின் நாயக்க தேரர் மற்றும் அதிக எண்ணிக்கையிலான தேரர்கள், அரசியல்வாதிகள் ஆகியோர் திருகோணமலை பகுதிக்கு போயிருக்கிறார்கள். முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜெயம்பத் அவர்கள் இருக்கிறார். அங்கு மத்திய மாகாண ஆளுநர் இருக்கிறார். பௌத்த தேரர்கள். இது வெகு விரைவில் திருகோணமலையை மையப்படுத்தி ஒரு மத கலவரம் ஒன்றை தூண்டுவதற்கான அத்தனை ஏற்பாடுகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு நாங்கள் சொல்லுகின்ற பல விடயங்களில் அசண்டையினமாக இருக்கிறது. அல்லது அந்த அரசை ஆதரிக்கக்கூடியவர்கள் கீழ்ப்புறத்திலே வந்து அரசு அப்படி இல்லை இப்படி இல்லை என்று கூறிக்கொண்டிருப்பதை விட்டு, அரசுக்கு நாங்கள் மீண்டும் கூறுகிறோம், சரத் வீரசேகர போன்றவர்கள் ஒரு விடயத்தை கூறுகிறார்கள் என்றால் அதன் பின்னணியில் 1000 அர்த்தம் இருக்கும். பிமல் வீரவன்ச வந்து சென்று விட்டார். இந்த அனுராதா ஜெயம்பத் அவர்கள் கிழக்கு மாகாண ஆளுநராக இருக்கின்ற போதுதான் பல குழப்பங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன. இவரை நியமித்தது கோத்தபாய ராஜபக்ச, பிமல் வீரவன்ச கோட்டபாய ராஜபக்ச, சரத் வீரசேகர கோட்டபாய ராஜபக்ச. இப்போது கோட்டபாய ரெஜிம் அங்கு முன்னகர்த்தப்பட்டிருக்கின்றது. அதில் இருக்கக்கூடிய அதிகளவானவர்கள் முன்னாள் படைத்துறையை சேர்ந்தவர்கள். எனவே திருகோணமலையை மையப்படுத்தி அல்லது திருகோணமலையில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய இந்த புத்தர் சிலை அகற்றப்படாத விடத்து பிணை வழங்குவதிலும் ஒரு நெருக்கடி நிலை ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. அதனை காரணமாக வைத்து திருகோணமலையில் ஒரு மத கலவரத்தை நோக்கி இவர்கள் நகர்வதற்கான அதிக சந்தர்ப்பங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. திருகோணமலையை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் அல்ல, நிகழ்காலங்களில் அல்ல, எப்போதுமே புத்தர் சிலை என்பது காலாகாலத்துக்கு நிறுவப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திருகோணமலை மரத்தடி வீரகத்தி பிள்ளையார் ஆலய காணியில் சட்டவிரோதமான முறையில் ஒரு புத்தர் சிலை வைக்கப்பட்டு நிறுவப்பட்டது. திருகோணமலை சிவபுரி கிராம சகோதரர் பிரிவுக்குட்பட்ட மரத்தடி பகுதியில் வீரகத்தி பிள்ளையார் ஆலயத்துக்கு சொந்தமான காணியில் கடந்த 2019 ஆண்டு காலப்பகுதியிலே ஒரு புத்தர் சிலை நிறுவப்பட்டது. திருகோணமலையில் சந்தர்ப்பம் கிடக்கின்ற போதெல்லாம் புத்தர் சிலை நிறுவுவதை ஒரு முதன்மை நோக்கமாக வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது இவர்கள் அதில் பல நலன்கள் என்பதை விட திருகோணமலை ஒரு பௌத்தமயமாதலின் ஒரு சின்னமாக மாற்றுவதில் அவர்கள் தீவிரத்தன்மையோடு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனை அவர்கள் எந்த அளவில் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது புரியவில்லை. இவ்வாறு இருக்கின்ற போது நீதிமன்றத்தில் கூறப்பட்டதாக ஒரு விடயம் கூறப்படுகிறது. இன்று நீதிமன்றத்திலே, திருகோணமலை நீதிமன்றத்திலே தொடரப்பட்ட வழக்கு ஒன்றில் கரையோர பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்களை வாபஸ் வாங்குவதற்கு சட்டமாதிரி திணைக்கள அதிகாரிகள் முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது.